தொப்பி, காசு கொடுப்பியா மாட்டியா? மரியாதையா காசு கொடு. துணி எடுக்க போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். தொப்பி மண்டையா காசு கொடுக்க மாட்டேங்கிறானே. எனக்கும் பிள்ளைக்கு எடுக்கணும். மரியாதையா காசு கொடு தொப்பி மண்டையா. எல்லாரும் போறாவ, நான் மட்டும் வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? இங்க பாரு தொப்பி, ஒழுங்கா காசை கொடுத்துரு. இங்க பாருமா, நானே உன்னை கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்னு சொல்றேன். நீ ஒன்றும் உன் ஃப்ரெண்டுகளோட போய் கிழிக்க வேணாம், பேசாம இரு. நான் நாளைக்கோ நாளை கழிச்சோ உன்னை நானே கூட்டிட்டு போயிட்டு வரேன். உன் ஃப்ரெண்டுகளோட போனேன்னா கொடுக்குற காசை பூரா கரைச்சிட்டு வந்துடுவேன். நான் உன் கூட வரேன். வந்து தேவையான துணியை நான் எடுத்து கொடுக்குறேன். எடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கணும்னு சொன்னல, எல்லாத்தையும் நான் வரும்போது எடுத்துக்கலாம். சும்மா உன் ஃப்ரெண்டுகளோட போனேன்னா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பூரா காசையும் கரைச்சிட்டு தான் நீ வருவேன். கணக்கு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டேன், கோவப்படுவேன். அதனால உனக்கெல்லாம் காசு தர முடியாது. நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். அப்படி இல்லைன்னா அந்த தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸே எடுக்க வேண்டாம், கணிக்கு மட்டும் நான் எடுத்துகிட்டு வரேன். ஆமாம், உனக்கு தான் நான் ஆயுத பூச்சிக்கு 2 சேலை எடுத்து கொடுத்தேல, அது எங்கே? ஒன்று தானே கட்டினேன், இன்னொன்று எங்கே? ஓ, கணக்கு போட்டாச்சா? கணக்கு இங்கே பாரு. இந்த வீட்டுக்கு உழைக்கிறதுக்கு 2 சேலை இல்லை, 2000 சேலை நீ வாங்கி கொடுத்தாலும் பத்தாது. அதனால ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு. எனக்கு காசை கொடு, நானும் கனியும் போய் எங்களுக்கு எடுத்துக்கிடுவோம். உனக்கு எங்கள் டேஸ்டெல்லாம் ஒன்றும் தெரியாது. மரியாதையாக காசை கொடு தொப்பி மாட்டையா. போய் நான் எடுக்கட்டும். சும்மா உசுரை வாங்காத. ஏற்கனவே எல்லாரும் 1 மணிக்கு வர சொன்னாவ, மணி 2 ஆகுது. ஒழுங்கா கூடு, ஆளுகளும் தேடி வந்துரு. என்ன காசை கொடு தொப்பி. இங்கே பாருமா, ஒழுங்கா சொல்கிறத கேளு. சும்மா உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு தெரியாத. போ, நான் தான் வாங்கி தரேன்னு சொல்கிறேன்ல. நான் உனக்கும் கணிக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போயே வாங்கி தரேன். உன் டேஸ்ட் படியே நீ எடுத்துக்க. இப்போல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். என் கையில் காசு இல்லை, கார்டில் தான் இருக்குது. சும்மா உனக்காக நான் போய் இப்போ இது வரைக்கும் போய் அலைஞ்சிட்டுலாம் வர முடியாது, ஏடிஎம் வரைக்கும். போய் வேலையை பாருமா. கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கா இவ வேற. அப்ப நீ தரமாண்ட, காசு தரமாண்ட. தர மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். போய் வீட்டில் வேலை கிடந்தா அதையாச்சும் பாரு. சும்மா உசுரை வாங்கிட்டு இருக்கா. போய் வீட்டில் கிடக்கிற வேலையை பாரு. சும்மா உயிரை வாங்கிட்டு இருக்காம ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பாரு. நானே உன்னை 2 நாளில் கூட்டிகிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு தான் இதில் வாங்கி கொடுத்துருக்கல 2 சேலை, அப்படி எடுத்து கொடுக்கறதுனால அதை கட்டு. அவன் மனுஷன் காசுக்கு பாடாக பட்டுட்டு கிடக்கான். இவளுக்கு நினச்ச நேரத்துக்கு ஈஸியாக எல்லாத்தையும் வாங்கிடணும். இவள் நினச்ச நேரத்துக்கு சேலை வாங்கணும், நினச்ச நேரத்துக்கு அதை வாங்கணும், நினச்ச நேரத்துக்கு இதை வாங்கணும்னு வா. நான் தான் கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? உமா, ஐ ராணி. உமா, நீ சின்ன பொண்ணு எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போகிறதா கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமாம் ராணி, எல்லாரும் தான் சேர்ந்து போகிறோம். ஆனால் எங்கள் வீட்டில் தான் காசு கொடுக்க மாட்டேங்க. அதனால் நான் மட்டும் போகிறேன்னு என்னன்னு தெரியலை. அவ எல்லாரும் போகிறாவ, என்னையும் கூப்பிட்டாங்க. அதனால் இந்த தொப்பி பண்ணிட்ட காசு வாங்க வந்தேன். இவர் தான் தர மாட்டேங்காரு. அப்புறம் எங்கிட்டிருந்து நான் போகிறது? அதான் நான் மல்லன் ஃபோன் போட்டு சொல்ல போகிறேன். ராணி, எதுக்கு நீ இப்போ வீடு தேடி வந்த? உமா, இங்கே பாரு. என்ன தொப்பி, ஒரு படியாக சிரிச்சுக்கிட்டு நிற்கிற? இப்போ நேரம் மூஞ்சி உருன்னு வச்சுருந்தேன், இஞ்சி தின்னது குரங்கு மாதிரி. இவ வேற பொம்பளையால் முன்னாடி டேமேஜ் பண்ணுவா. அது உமா, நான் எப்போ உனக்கு காசு தர மாட்டேன்னு சொன்னேன்? ஏங்க, இப்போதானே தரமாட்டேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தீங்க. இப்போ என்னம்மா அப்படியே பார்த்து பேசுறீங்க? அதெல்லாம் தாரே உமா. உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு. ட்ரெஸ் எடுக்க 10,000 வேணுமா, 20,000 வேணுமா? எவ்வளோ வேணும்னு சொல்லு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். பேங்க்கில் தான் கிடக்கு பார்த்துக்க காசு. இல்லைன்னா என் கார்டையே உனக்கு கொடுக்குறேன். எவ்வளோக்கு வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வா. தொப்பி மண்டையே ஒரு படியாக நடிக்கான். இந்த வைக்க போகிற பார்த்துட்டு நடிக்கானோ? நடிடா நடி. இதையே நான் எனக்கு சாதகமாக மாத்துறேன் பாரு. அப்படியாங்க? சரி, அப்போ போய் காசு எடுத்துட்டு வரீங்களா? நான் நிற்கேன். இல்லைன்னா கார்டை கொடுங்க, நான் வாங்கிட்டு போகிறேன். சின்ன பொண்ணு அங்கே ஏதாச்சும் ஏடிஎம்ல நிப்பாட்டுவா, நாங்கள் காசு எடுத்துக்கிறோம். அப்படியா? சரி, அப்போ உனக்கு நான் கார்டை கொடுத்துட்றேன். நீ போய் ஷாப்பிங் பண்ணிக்கோ. சரி உமா, வந்த வியலை இப்படி வாசலே நிற்க வச்சா பேசுவா? போ, அவங்கள கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு ஜூஸ் ஏதாச்சும் கொடு. தொப்பி, மரியாதையாக இருந்துக்க. சும்மா அவளை உள்ளேலாம் கூப்பிட்டு உட்கார வைக்கணும்னு சொல்லாத. அவளெல்லாம் உள்ளே கூப்பிட முடியாது. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாசலோட அனுப்பிட்டு வரேன், இரு. அப்படிலாம் சொல்லாத உமா. வீடு தேடி வந்திருக்காவல, உள்ளே வந்து உட்கார வை. உட்கார வச்சுட்டு ஜூஸு தண்ணி ஏதாச்சும் கொடு. வீட்டு வந்தவங்களை வாசலோடலாம் அனுப்பக்கூடாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மூடு. ரொம்ப பொங்காத. பொம்பளை ஆளுகளை பார்த்தா ஒரு படியாக தான் பொங்குவான். அதுவும் இந்த வைக்க போகிற பார்த்தா கூட கொஞ்சம் தான் பொங்குவான். தல்ல எம்மா, என்ன இடி இடிச்சிட்டு போகிறான்?
ஹாய் ராணி. ஹாய் செல்வா, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலையா? ஆபீஸ்க்கு போயிருப்பேன்னு நான் நினைச்சேன். போகணும் ராணி. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு பார்த்துக்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமு. சரி கொஞ்ச நேரம் வீட்டில் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாமேன்னு பார்த்தேன். இன்னைக்கு போனாலும் போகலாம், இல்லை வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம். அட தொப்பி, மத்தியானத்துக்கு மேல போயே ஆகணும், முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு ஒத்த காலில் நின்னான் தொப்பி. இப்போ அவகிட்ட அப்படியே மாற்றி பேசியா? தொப்பி சரியில்லையே, வைக்க போறேன்னா வலிஞ்சு வலிஞ்சுல பேசுறான். அப்படியா? அப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா செல்வா? என்ன ஹெல்ப்னு மட்டும் சொல்லு, உனக்காக என் உயிரே கொடுப்பேன். இப்படி ஹெல்ப்னு இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ராணி. நீயும் நானும் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. இப்படிலாம் நீ என்கிட்ட ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படிலாம் சொல்லி கேட்காத ராணி. மனசு கஷ்டமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் இதை பண்ணு செல்வா அப்படின்னு சொல்லு. நான் உடனே பண்ணிட மாட்டேனா? இதுக்கு போய் இப்படி கெஞ்சி கேட்டுட்டு நிற்கியா? அட தொப்பி, நான் கேட்டா ஒரு வேலையும் பார்க்க மாட்டா. இப்போ அவகிட்ட பறந்துக்கிட்டுல வேலை பார்க்கேங்க. ஐயா, இவனை அப்படியே விடக்கூடாதே. ஏங்க இங்க கொஞ்சம் திரும்புங்க. என்ன உமா, அவட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்படி பேசுன்னு அவ என்ன நினைப்பா? என்னன்னு சீக்கிரம் சொல்லு. ஏ தொப்பி, என்ன அவகிட்ட உதவி கேட்டா உடனே பண்றேன்னு பறந்துக்கிட்டு போற? இங்க பாரு, தொப்பி பறந்து போயிடும். ஹி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை உமா. ஸ்கூலு ஃப்ரெண்டு பார்த்தியா, அதான் உதவின்னு கேட்டோடனே மனசு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அதான் செய்கிறேன்னு சொன்னேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. என் கூட வெளியே வான்னு சொன்னதுக்கு வரமாட்டேன்னு சொன்னில தொப்பி. இப்போ அவ உதவி கேட்டோடனே செய்யுங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னை பார்த்தா கிறுக்கி மாதிரி தெரியுதோ உனக்கு? வாயா போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோன்னு சொன்னதுக்கு வேலைக்கு போகணும், அரை நேரத்துக்கு மேலே முக்கியமான ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குன்னு சொன்னா இப்போ இப்படி பண்ணியா? இங்கே பாரு தொப்பி, எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் வேலை பார்க்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, நான் மனுஷியாக இருக்க மாட்டேன், பார்த்துக்க. உமா உமா, அதெல்லாம் இல்லை உமா. நான் என்ன உதவின்னு கேட்டுக்கிறேன். பண்ண முடியாத உதவியாக இருந்தால் நானே பண்ண மாட்டேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, சரியா? பாப்போம். இப்போ நீ பேசுகிற பேச்சில் தான் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையோட நிலைமையே இருக்கும். அதனால பார்த்து பேசு. சொல்லு ராணி, என்ன உதவி? அது வந்து செல்வா, இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போயிடுவாங்க. என் வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருக்காருன்னு உனக்கே தெரியும். நான் ஒத்தையில் பிள்ளையை கூட்டிகிட்டு போக முடியாது, பார்த்துக்க செல்வா. அதான் நீ கொஞ்சம் வந்தேன்னா துணி கடை வரைக்கும் சேர்ந்து போய் துணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதான் கொஞ்சம் உன்னை கூப்பிடலாமேன்னு பார்த்தேன். அப்படியா? துணி எடுக்கவா? ஏய், ஐயா, பின்னாடி இந்த ராட்சசி நிக்கிறத மறந்துட்டோமே. அது வந்து ராணி, கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் இருக்கு பார்த்துக்க. அதனால ஆஃபீஸ்க்கு போக முடியலனாலும் வீட்டில் இருந்து கொஞ்சம் வேலை தான் பார்க்கணும். அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். செல்வா வா செல்வா, உன்னை விட்டா இந்த ஊருக்குள்ள எனக்கு வேற யாரையும் தெரியாது. அவர் வெளிநாட்டுக்கு போகாமல் இங்கே இருந்திருந்தாருன்னா எங்களை இதுக்கு முன்னே கூட்டிகிட்டு போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அந்த மனுஷன் இப்போ வெளிநாட்டில் இருக்கனால தான் உன்னை கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அவர்கிட்ட கூட கேட்டேன், உன் ஃப்ரெண்டு செல்வாவை கூட கூட்டிகிட்டு போனான்னு சொன்னார். அதான் சரி உன்னை கூட்டிகிட்டு போகலாமேன்னு பார்த்தேன். அவர்கிட்ட கேட்காம நான் ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன், பார்த்துக்க. அந்த மனுஷன்ட்ட கேட்டதுக்கு சரி கூட்டிகிட்டு போன்னு சொன்னதுனால தான் சரி உன்னை வந்து கூப்பிடலாமேன்னு பார்த்தேன். வரியா செல்வா, ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம். நான் ரொம்ப நேரத்தில் மித்த ஆளுக மாதிரி உருட்டிட்டு தெரிய மாட்டேன். எனக்கு பிடிச்சா உடனே டக்குன்னு இந்த சேலையை எடுத்துருவேன். என் பிள்ளையும் சின்ன பிள்ளை தான் பார்த்தியா, அதனால் நான் எடுத்து கொடுக்குறதான் பாவம் அவளும் போடுவாள். அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்துடலாம் செல்வா. கொஞ்சம் என் கூட வாரியா? இவியல் கூடயே போயிடுவேன். ஆல்ரெடி எல்லோரும் ஒரே காரில் தான் போகிறாவான்னு கேள்விப்பட்டேன். சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு அதில் உட்காந்து போகிறது கஷ்டம். இடுக்கு பிடிச்சாப்புல இருக்கும் ஒத்த காருனா. என் பிள்ளை ஏசிலேயே இருந்து பழகுனவ பார்த்தியா, அதனால் அதெல்லாம் உட்காந்து போக முடியாது. இல்லைன்னா கூட இவங்க எல்லார் கூடயும் சேர்ந்து போயிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் வாரியா செல்வா, போயிட்டு வருவோம். வைக்க போரு அவைய என் கூட வராவ துணி எடுக்கிறதுக்கு. உன் கூட வர முடியாது. அதனால நீ போய் தனியாக போய் எடு. இல்லைன்னா வேற யாராச்சும் உன் பக்கத்து வீட்டுக்காரிகளை கூட்டிகிட்டு போ. சும்மா என் புருஷனை வந்து கூட்டிக்கிட்டு நிற்க போ. அவளுக்கு கூட தானே எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு திரிய. அவளுக்கு எவளையாச்சும் கூட்டிக்கிட்டு போ. என் புருஷனையெல்லாம் எவளும் வந்து கூப்பிடக்கூடாது. ராணி, அவ அப்படிதான் சொல்லுவா பார்த்துக்க. அவ இப்போ வெளியே போயிடுவா. நான் எப்படி அவ கூட போக மாட்டேன். அவள் போனதுக்கு அப்புறமா நான் வேணா உன் கூட சேர்ந்து வரேன். என்ன, அவள் ஒரு துணி கடைக்கு நம்ம போவேணா, நம்ம வேற ஏதாச்சும் கடைக்கு போவோம், சரியா? சரி செல்வா, அப்போ நீ கிளம்பி இரு. நானும் கிளம்பிட்டு என் பிள்ளையும் கிளப்பி வைக்கிறேன். உன் பொண்டாட்டி போகவும் சொல்லு, சேர்ந்து வேணா போவோம். தொப்பி, அங்கே என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? இல்லை உமா,
நான் வரல, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்படியும் உன் கூட தானே வருவேன். அதான் வெட்டியா இங்கேயே நின்றுட்டு இருக்காத, போகிறதா இருந்தால் பக்கத்தில் இருக்கவங்க யாரையாச்சும் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்படியும் உன் கூட தானே வருவேன். வந்தா இல்லைன்னா வீட்டில் இருப்பேன், வேலை கிடக்கு. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் உமா. வைக்க போரு கேட்டுக்கிட்டியா? போ, உன் வீட்டுக்கு போ, வேற எவளையாச்சும் கூட்டிட்டு போ. நான் வாரேன் செல்வா. ஏன் உமா மூஞ்ச இன்னும் இப்படியே வச்சிருக்க? சிரியா, நான் தான் அவ கூட போகலல்ல. நான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா. நீயே சொன்னாலும் நான் அவ கூட போயிருக்க மாட்டேன். ஏதோ வந்து வாசல் ஏறி கேட்குறால உதவின்னு கூட படித்தவன்றதுக்காக தான் சரி போவோமே நினச்சேன். அதுவும் நீ வேணான்னு சொன்னியா, ரொம்ப சந்தோஷம்னு இருக்கு. இப்போ நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேம்மா. நீ போகிறதுனா போயிட்டு வா. உன் கையில் தான் என் கார்டு கொடுத்துருக்கல்ல, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன பிள்ளைய வேற கூட்டிகிட்டு போகிற, பத்திரமா போயிட்டு வா. ஆ சரிங்க, அப்போ நான் கிளம்பட்டா? சரி உமா, வெளியே தான் பிள்ளை விளையாடிட்டு இருக்கு. கூப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு வா. போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவோமா, எனக்கு வயிறு பசிக்கும். உனக்கே தெரியும்ல, ஒரு 6 மணிக்கிட்டலாம் எனக்கு டீ குடித்தாதான் உட்காந்தாப்புல இருக்கும் வீட்டில். கொஞ்சம் சீக்கிரம் வர பாருமா. ஆ சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பார்க்கேன். அங்கே அத்தனை குடும்பம் போகிறனால கொஞ்சம் லேட்டானாலும் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் வர பார்க்கேன். என்னங்க? ஆ சரிம்மா, நீ போயிட்டு வா. சே, நம்ம தான் ஒரு நிமிஷத்தில் தொப்பி மண்டேன்னு தப்பாக நினச்சிட்டோம். நம்ம சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக வைக்க போகிற போக சொல்லிட்டானே. பரவாயில்ல, நம்ம புருஷன் நம்ம சொல்லி அதை தான் கேட்கான். சரி, நம்ம கிளம்பி போவோம். ஏ ஏ ஏ ஏ நான்லாம் யாரு? நான்லாம் அப்படி நடிப்பேன்டா. நான்லாம் பெரிய நடிகை. என்னையெல்லாம் விட்டுருந்தா படத்தில் பல அவார்டுகள் வாங்கியிருப்பேன். விட்டுருந்தா அவ்வளோ பெரிய நடிகை நான் சொன்னதை நம்பிட்டு போயிட்டா லூசு கூமுட்ட. சரி, அவள் போனது நல்லதுதான். ராணிக்கு ஒரு வார்த்தை ஃபோன் அடிச்சு சேர்ந்து நம்ம கடைக்கு போவோம்னு சொல்லுவோம். ஹலோ ராணி. அவள் போயிட்டா. சரி சரி, நீ கிளம்பிடு, நான் தான் வந்துடுறேன். வைக்கிறேன் ராணி. சும்மா ஹீரோ மாதிரி போகணும் இன்னைக்கு ராணி கூட. என் பொண்டாட்டி கடைக்கு போயிட்டான். அவள் ஒத்தையில போட்டு நம்ம ஸ்கூல் க்ரஷோடு சேர்ந்து போவோம். அப்போ தானே நமக்கு ஒரு கெத்து. சரி, அவள் கிளம்பி வர முன்னாடி இன்னும் கொஞ்சம் பவுடர் அடிச்சுட்டு நல்லா இந்த கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு கிளம்பி போக வேண்டியதான். ராணி 2 மணி நேரம் தான் சொல்லியிருக்கா கடையில் துணி எடுக்க. நான் உமாக்கு 4 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். 6 மணிக்கிட்ட வந்துருக்குமான்னு. அதனால பிரச்சனை இல்லை. அவள் வர்றதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்துடுவேன். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும். தப்பி தவறி கூட இந்த உமா போயிருக்க கடைக்கு நம்ம போயிடக்கூடாது. சீக்கிரம் போயிட்டு சரி கிளம்பிட்டு ஓடுவோம்.